அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆராதனைக்காக நாம் கடந்து போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அற்புதமான உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இதோ நாங்கள் கடந்த நாட்களை திரும்பி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்விலே நீ செய்த ஏராளமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உண்மையாகவே எங்களுடைய நெருக்கங்களில், எங்களுடைய ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகளில், எங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை வழிநடத்தினதுக்காக, எங்களை தேற்றினதுக்காக, எங்களை பலப்படுத்தினதுக்காக, எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது தேவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். மெய்யாகவே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்கள் மற்ற ஒருமன் ஆவியை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை எங்கள் மற்ற நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த காணொளி மூலமாக எங்கள் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தினாலே காத்து, உம்முடைய பிரசன்னத்தினாலே வழி நடத்தப்பட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வெளிச்சத்தில் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரை எங்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒரு விசையாய் மன்னியும். எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனுடைய கல்வாரி ரத்தத்தினால ஒரு விசையாய் எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, நாங்கள் சுத்தமாவோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு நாங்களோ தடையாறாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் நடக்கிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் உம்முடைய ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய மெல்லிய சத்தத்தை உம்முடைய மக்கள் கேட்டு விடுதலையோடு உம்மை துதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி
செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன் மெய்வழி விட்ட கண்டேன். கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன் மெய்வழி விட்ட கண்டேன். கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தேவஜனமே, நாம் கர்த்தருடைய சங்கீத பகுதிக்காக கடந்து போவோம். நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சங்கீதங்களின் புத்தகம் 127 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆராதனையில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி 127ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய வாசிக்க கேட்பீர்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரத் தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுகவாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் என்பதே. ஆமேன். தேவ ஜனங்களே, நாம் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். மிக மிக பயபக்தியோடும் தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மத்தில் உதவிக்காரர் சகோதரர் கோதண்டன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால நில வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே.
இதோ உம்முடைய சத்தியத்தின் வாயிலாக மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவாமி உம்முடைய கிருபை இறங்கி வந்து அநேகருக்கு ஆண்டவரை ஆறுதலாகவும் அநேக உள்ளங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக இந்த செய்தி அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசகரோடு உம்முடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. கேட்கிற உள்ளங்களோடும் உம்முடைய கிருபை தாங்கி ஏந்தி விசுவாசத்தோடு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காணொளி வாயிலாக கேட்கிறதான சத்தியம் சாமி சிறு வயது துவங்கி பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே பொருந்தக்கூடியதாக அமைய உதவி செய்தலும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய கிருபை எங்களை நித்தமும் வழிநடத்து அருள வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த வாரத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஆராதனை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைக்காக நாம் கடந்து இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கண்ணின் மணியைப் போல காத்து வருகிறார். ஜெபியுங்கள். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் திருவிருந்து ஆராதனை நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழியை நடத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, போன வாரத்தில் தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் கொஞ்சம் தலைப்பு தம்பிங்க கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் நாம் படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 3 வாரங்களாக மல்கியா புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது தேவனுடைய தூய அன்பு என்கிற தலைப்பில் நாம் படித்தோம். 2வது தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் படித்தோம். தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் என்பதை பல வாழ்வின் நோக்கங்களிலே கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நாம் கடைசியாக ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவ ஜனங்களே, போன வாரத்தில் நாம் எஸ்தர் புத்தகத்தை பற்றி எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாம் ஆகாஸ்வேர் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சட்டத்தை அவன் முழு நாட்டுக்கும் அறிவிக்கிறான். அவன் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு சட்டத்தை அறிவித்திருக்க முடியாது, ஆனால் அறிவிக்கிறான். என்ன சட்டம்? ஒரு பெண்ணானவள் கடவுள் கொடுத்த கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த ஆகாஸ்வேரு ராஜா அவன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு அந்நியன், அவன் கர்த்தரை அறிந்த மனிதன் அல்ல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான குணம் இருந்தது. என்ன குணம் என்றால், எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அவன் நியாயப்பிரமாணத்தையும் அரச சட்டத்தையும், அரசனுக்கென்று சில சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது, இது ரெண்டையும் ஒரு ஆலோசனை குழுவை வைத்து பேசி தீர்மானிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. அதான் அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் ராஜநீதி புஸ்தகத்தையும் ஆராய்ந்து இந்த முடிவுக்கு வருகிறான். அந்த வஸ்தியை ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 27 நாடுகளிலும் அவனுக்கு மனதுக்கு விருப்பமான ஒரு ராணியை தேர்ந்தெடுத்தான். நீங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 4வது வசனம். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக இன்னும் அவள் இளமையாக இருக்கிறாள், ஒரு கன்னி பருவத்தில் இருக்கிறாள், ரொம்ப அழகானவள் வஸ்தி. ஏனென்றால் ராஜா அப்படிதான்
தனக்கு ராணியை தேர்ந்தெடுப்பார்கள். இவ்வளவு கண்களுக்கு அழகான ஒரு வஸ்தியை அவன் ஒதுக்கி வைக்கிறான். காரணம் ஒரே ஒரு கீழ்ப்படியாம். மறுபடியும் அரண்மனைக்குள்ள அந்த வஸ்தி வர முடியாது. அதுக்கு பதிலாக தான் பின்னாலே நீங்கள் படித்தீர்களானால் எஸ்தர் உள்ள வருகிறார். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதல் கடவுள் ஒரு ஒரு குடும்பத்திற்கான, அதிலும் ஒரு ஒரு மனைவிக்கான அடிப்படை தகுதியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்ப வாழ்வுக்கு ஒரு பெண்ணானவளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிதல். இன்றைக்கு அதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல், நான் ஏற்கனவே சொன்னேன், அது சாதாரணமானது அல்ல. ஒரு பெண்ணானது எப்பொழுது கணவனுக்கு கீழ்ப்படியவில்லையோ, ரொம்ப ஈஸியா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கலாம், அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மனிதர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. இது இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஆவி சும்மா சாதாரணமானது அல்ல. அது கடவுளை எதிர்க்கிற ஆவி, கடவுளுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத ஆவி. கடவுளுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஆவி கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். கணவன்மார்கள் கூட உங்களுடைய மனைவிகளை ஈஸியா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஓ, என் மனைவி என்னை மதிக்கலன்னா கடவுளை இவன் மதிக்கல. உடனே நீங்க அதுக்கான பரிகாரத்தை செய்தாக வேண்டும். ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட மனைவிக்கு உங்களை தான் கணவனாய் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பரிகாரம் அடக்குமுறை அல்ல, அடிப்பது அல்ல, உள்ளத்தை, மனைவியினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது அல்ல. அதுக்கு பின்னால் நம்ம பார்க்க போறோம். ஆனால் கண்டிப்பா கணவனானவன் தன்னுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய நிலையை அவன் படிக்கிறவனாக இருக்க வேண்டும். உன் மனைவியை நீ ஆவிக்குரிய ரீதியாக நீ அவளை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப கணவனை பற்றி நம்ம படிக்க போகிறதில்லை. இன்னும் சகோதரிகளை பற்றி படித்துட்டு நம்ம போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு சிறிய முகவுரை. என்ன முகவுரை? ஏன் தேவனுடைய பரிசுத்தம் சீர்குலைக்கிறது? ஏன் தேவனுடைய பரிசுத்தம் ஒரு மனிதர்களுடைய பாவத்தினால் சீர்குலைக்கப்படுகிறது? நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவன் நியமித்த திருமண வாழ்க்கை முறையை நாம் எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பரிசுத்தம் சீர்குலைகிறது. தேவன் நமக்கு நியமித்த திருமண வாழ்க்கை முறை, இந்த உலகத்திற்கு திருமண வாழ்க்கை முறை என்பது வேறு, கிறிஸ்தவத்திற்கு திருமண வாழ்க்கை முறை என்பது வேறு. அது எப்பொழுதெல்லாம் நாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய பரிசுத்தம் மீறப்படுகிறது. 2, தேவன் திருமண வாழ்க்கை முறையை உறவுகளை அடிப்படையாக கொண்டு திட்டமிட்டு இருக்கிறார். திருமண உறவு என்பது உறவுகள் இல்லாமல் இருக்க முடியாது. உறவுகளை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் அந்த திருமணத்தை திட்டமிட்டு இருக்கிறார். அதுக்கு பேஸ் உறவுகள் தான். நீங்க மறந்துவிடக்கூடாது. எந்த குடும்பத்தில் தேவனோடு கூட இருக்கிற உறவு பாதிக்கப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளும் பாதிக்கப்படும். கடவுளோடு கூட நம்முடைய குடும்பத்துக்கு சரியான உறவு இல்லாவிட்டால், நம்முடைய குடும்பத்தில் கடவுள் கொடுத்த எந்த உறவும் நம்முடைய குடும்பத்தில் சரி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள உறவு சரி இருக்காது, அப்பா பிள்ளைக்கு உறவு சரி இருக்காது, அம்மா பிள்ளைகளுக்கு உறவு சரி இருக்காது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் உறவு சரி இருக்காது. குடும்பத்தில் குழப்பம்னு சொன்னா
நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எந்த காரணத்தை சொல்லக்கூடாது. நம்முடைய இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இந்தியாவில் நடந்தன அரசியல்வாதிகள் இது வெளிநாட்டு சதி, இது எதிர்கட்சி சதி அப்படி என்று சொல்லுவார்கள். இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்கட்சி சதியெல்லாம் இருக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கும் கடவுளுக்கும் உறவுகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் எங்கெல்லாம் உரிமை அதிகமாய் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் உறவுகள் பாதிக்கப்படும். எங்கெல்லாம் உறவுகள் அதிகமாய் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் உரிமை சமமாக்கப்படும். பாதிக்கப்படாது, சமமாக்கப்படும். நான் மறுபடியும் சொல்லட்டுங்களா? எங்கெல்லாம், எந்த குடும்பத்தில் எல்லாம் உரிமை அதிகமாய் அழுத்தமாய் பேசப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் உறவுகள் பாதிக்கப்படும். எந்த குடும்பத்தில் உறவுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து அது ரொம்ப அழுத்தமாய் பேசப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் உரிமைகள் எல்லாம் சமமாக்கப்படும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிப்பு. இன்னொன்று, திருமணமான அருமையான தம்பதிகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் மறந்து கூட சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது உள்ளங்களை மிக அதிகமாக காயப்படுத்திவிடும். திருமண வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்க செய்துவிடும். உங்களோடு கூட அவங்களால வாழ முடியாது, வாழ விருப்பம் இருக்காது. எப்போ தெரியுமா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆணோ பெண்ணோ பயன்படுத்தக்கூடாது. உன்னை நான் திருமணம் செய்யாமல் இருந்திருந்தா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன்னு சொல்ற பார்த்தீங்களா? இது திருமண உறவுக்கான மிகப்பெரிய ஆபத்தான கன்னிவெடி, மிகப்பெரிய ஆபத்தான. நீ இல்லைன்னா நல்லா இருந்திருப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணலன்னா நான் இப்படியோ இருந்திருப்பேன். ரெண்டாவது, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா, நான் தனியாக என்னால் வாழ முடியும் என்கிற வார்த்தை தெய்வீக சித்தத்துக்கு எதிரானது. தேவன் நியமித்திருக்கிற அந்த திருமண உறவுக்கான அடிப்படைக்கு எதிரானது. அது அப்படி பேசக்கூடாது. நீங்கள் தனியாய் வாழ்வது கடவுளுடைய சித்தம் இல்லை. சரி, தனியாக வாழ்ற நீ இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியும்னு சொல்கிற ஆளு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. சன்னியாசியவே இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. திருமண உறவிலே உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்ட பிறகு திருமண நிகழ்ச்சியை குறித்தோ திருமணத்தை குறித்தோ நீங்கள் எல்லளவு சந்தேகப்படக்கூடாது. அது உங்களுடைய சந்தோஷத்துக்கான மிகப்பெரிய அது பாதிப்பை கொண்டு வரும். சில பேர் பேசுவது உண்டு, எங்கள் அம்மா அப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளையை சொன்னாங்க, நான் உன்னை பார்த்து கட்டிக்கினாங்க, அவனை கட்டியிருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்கிறேன் பாருங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு ஆபத்தான வாழ்க்கை உனக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது சொந்த துட்டில் சூனியை வச்சுக்கிற மாதிரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திருமண வாழ்வில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை முறையின்படி வாழ நமக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற உண்மை சத்தியம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஏன்னா அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம போகிறது கொஞ்சம் நல்லது. மல்கியா
2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, ஆவி அவனிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு, ஒருவனும் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஆவி சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா, ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா, ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். பைபிள் அதான் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய ஆவினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் வழித்து நடத்தப்படுவீர்களானால் பக்தி உள்ள சந்ததி உங்கள் குடும்பத்தின் மூலமாக வரும். உங்கள் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் உருவாக்குவார். அப்ப பக்தி எங்கே பாதிக்கப்படுகிறது, பரிசுத்தம் எங்கே மீறப்படுகிறது என்றால் பாவம். பாவம் துரோகம் என்று அங்கே பேசப்படுகிறது. இளம் மனைவிக்கு நீ துரோகம் செய்யாது. ஆனால் மல்கியா புஸ்தகத்தில் நிறைய இடத்துல துரோகத்தை பற்றி பேசுகிறார். இது மனைவியை குறித்த துரோகம். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு பல கோணங்களிலே துரோக செயலை வெளிப்படுத்தினார்கள், துரோகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வெறும் ஒரு பெண்ணுக்கு எதிரான விபச்சாரம் மட்டும் துரோகம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு பெண்ணானவள். இப்போ அந்த குடும்பத்தில் நாம் பெண்ணை பற்றி பேசிக்கொண்டோம். ஏன் குடும்ப வாழ்க்கையில் துரோகங்கள் நடக்கிறது? கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொள்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படியாமை. கடவுளுக்கு கீழ்ப்படியாமை. எங்கெல்லாம் எந்த கணவன் எந்த மனைவி கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லையோ அவன் எந்த நிலையிலும் எதை வேணாலும் செய்வதற்கு சாத்தான் அவர்களை ஆயத்தப்படுத்துவான். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் மட்டும் போதும் சாத்தானுக்கு. உன்னை வைத்து அவன் பெரிய காரியங்களை செய்வான். சாத்தானுக்கு நீ வேற கொலைகளெல்லாம் செய்ய வேணாம், போய் பேங்க்ல கொள்ளடிக்க வேணாம், ஒண்ணுமே செய்ய வேணாம். நீ இந்த கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலே உன்னை கொண்டு பெரிய பாவத்தை செய்ய முடியும். அப்போ நம் குடும்ப வாழ்க்கையை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படியாது போவதினாலே வருகிற பாவத்தின் விளைவுகள் என்ன? சாதாரண ஒரு கீழ்ப்படியாமை ஒரு வஸ்தினுடைய முழு வாழ்க்கையும் கெடுத்து போட்டது. அவள் முழு ஆயுசு நாட்களிலும் அவள் அந்த ராணி என்கிற தகுதியை இழந்து போனாள். இன்னொரு சகோதரியை பற்றி நாம் படிக்க வேண்டும். படிக்கலாங்களா? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்க நான் கேட்போம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலிய நாபேத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாப் என்கிற ராஜா, அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் ராஜாவுக்கு சொந்தம் இல்லை. அவன் நாட்டுக்கே ராஜாவா இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் நியாயப்பிரமாணத்தின்படி பூர்வீக சொத்துக்களை ராஜா நினைச்சா கூட எடுத்துக்கொள்ள முடியாது. அது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். அப்போ நாபோத் என்கிறவனுக்கு அந்த தோட்டம், திராட்சை தோட்டம் சொந்தமாக இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை போய் இவன் கேட்கிறான், ஒரு அரசனாக, இதுக்கு பதிலாக உனக்கு வேறொரு தோட்டத்தை வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு பணம்
பணம் வேண்டும் என்றாலும் பணத்தை கொடுக்கிறேன், இதை விட நல்ல தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ராஜா கேட்டபோது நாபோத்து சொன்னான். அவன் ஒரு ஆவிக்குரியவன். கேட்கிற ராஜாவை விட நாபோத் கர்த்தருக்கு பயந்த மனிதன். அவன் என்ன பதில் சொன்னான்? நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியா அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கலாம் நல்ல தோட்டத்தை உனக்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதை விலைக்கிரயமான பணத்தை தருவேன். உனக்கு விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். பார்த்தீங்களா? அவன் நேரடியாக ராஜாவை எதிர்க்கவில்லை, நேரடியாக ராஜாவுக்கு மறுப்பு சொல்லவில்லை. அவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கடவுளை முன்னிறுத்தி, ராஜாவாகி உம்மிடத்திலிருந்து என்னை கடவுள் காப்பாராக. ஏன்னா கடவுளுடைய நியாயப்பிரமாணம் இவனுக்கு அந்த நிலத்தின் மேல உரிமை கொடுத்திருக்கிறது. அது அவனுடைய பூர்வீக சொத்து. அந்த நிலத்தின் மேல் இவனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் மேல் ராஜாவுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா நாட்டின் மேல் இருக்கிற அந்த உரிமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நாபோத்தினிடத்தில் போனான். நான் ராஜா தானே, கேட்டா கொடுத்துருவான்னு போனான். அவன் சொன்னா, நீ ராஜாவா இருந்தாலும் நான் நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறவன், எனக்கு அது கொடுக்காமல் இருப்பதுக்கு உரிமை இருக்கிறது. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இதை சொன்ன உடனே இவன் என்ன செய்தான்? இங்க வாசிக்கலாங்களா? இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எசரேலிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமும் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதை எனக்கு நாபா இப்போ அவனை பற்றி படிக்கிறதை காட்டிலும் நம்ம எசபேலை பற்றி தான் படிக்க போகிறோம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மிக சோர்வடைந்தவனாக போய் படுத்துக் கொண்டிருக்கிறான், முகத்தை திருப்பி படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் சாப்பிடவில்லை. நிறைய நேரங்களில் இது மனதில் ஏற்படுகிற பிரச்சனை, அது வெளிப்படையாக காண்பிக்கிற முறை. நிறைய நேரத்தில் மனசில் பிரச்சனை வரும்பொழுது வெளிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் செயலில் அதை வெளிப்படுத்துவார்கள். அப்போ இவன் தன்னுடைய பாதிப்பை, உள்ளத்தில் என்ன பாதிப்பு? பேராசையினால் வந்த பாதிப்பு. அவன் சினம் கொண்டு அவன் பாதிக்கப்பட்டவனாக, தோல்வி அடைந்தவனாக. அது அநீதியான தோல்வி அல்ல, அது நியாயமான தோல்வி. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, இப்போ அவனுடைய மனைவி என்ன சொல்லுகிறார்? 7வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீ இப்போது இஸ்ரவேல் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீ இப்பொழுது இஸ்ரவேல் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். யார் சொல்றது இத? தன்னுடைய மனைவியாகிய ராணின்னு சொல்ல முடியாது, அவள மனைவியாகிய எசபேல் சொல்லுகிறான். எனக்கு அவன் அந்த தேசத்தின் இவன் ராஜா ராணின்றதுக்கு கூட நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளுடைய பார்வையில் 2 பேர் அருவருப்பாய் அவர்கள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்தார்கள். அவன் சொல்றா, நீ ஒரு ராஜா அல்லவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறதெல்லாம் செய்வதற்கு உனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. நியாயப்பிரமாணத்தை நீ மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொல்றது? தன்னுடைய மனைவியாகிய எசபேல் சொல்லுகிறார், நீ ஒரு ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை மீறலாம். நீ என்ன நியாயப்பிரமாணத்துக்கு பயப்படுற? கர்த்தருக்கு பயப்படுற நீ?
அவன் கர்த்தரை சாட்சியா வைத்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே. ஆனா நீ யாரு? அவனுக்கு ராஜா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நீ எழுந்திரியா, சாப்பிடு. ஏன் நீ சாப்பிடாம படுத்துனுக்கிற? மன மகிழ்ச்சியாயிரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். என்னது? நான் உனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுப்பேன். இப்ப இவ என்ன சொல்றா? நான் நியாய பிரமாணமெல்லாம் எனக்கு கிடையாது, அது எவனுக்கு உரிமையா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து நான் அதை அடைந்து விடுவேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கடவுள் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில சமுதாயத்தில் கொடுத்திருக்கிற நல்ல சூழ்நிலைகள், சில நேரங்களில் சிலருக்கு சில அதிகாரங்களை கூட கடவுள் கொடுத்திருக்கலாம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும், நமக்கு கொடுத்திருக்கிற சில அதிகாரங்களையும், சில கொடுத்திருக்கிற நமக்கு சாதகமான சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. அதனால்தாங்க கிறிஸ்தவன் தன்னுடைய மணிப்பர்ஸ் இருக்குது இல்லப்பா, அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் வரவும் பரிசுத்தம், செலவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீ செலவு செய்து கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீ உழைத்து சம்பாதித்த அந்த பணத்துக்கு கூட கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். என் பணம் நான் எப்படி வேணா சொல்ல, அந்த உரிமை கடவுள் உனக்கு கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில கடவுள் உனக்கு கையளிக்கப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அது கடவுளுடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது. உன் இஷ்டம் போலலாம் நீ செலவு பண்ண முடியாது. இவன் சொல்றா, எசபேல் நீ ஒரு ராஜா, அவனுக்கு போய் பயப்படுற நீ? அவன் கர்த்தருடைய நாமத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீ வந்துடலாமா? நான் உனக்கு அதை கொடுப்பேன். அவன் சொன்ன வார்த்தை என்னது? நான் கொடுப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார். இதுதான் குடும்பத்தில் பிரச்சனைன்றது. எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுடைய ஸ்தானத்தை அடைய விரும்புகிறாளோ, கணவனுடைய ஸ்தானத்தில் நின்று ஒன்றை செய்ய விரும்புகிறாளோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தம் மீறப்படுகிறது. குடும்பத்தில் குழப்பம் வரும் பிரதர். கிறிஸ்தவ குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த கணவனோடு கூட சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து நீ செய்யலாமே தவிர கணவனுடைய ஸ்தானத்தை கணவனுக்கு தெரியாமல் நீ எடுத்துக்கொள்வதல்ல. கணவனை அடக்கிவிட்டு கணவன் ஸ்தானத்தில் நீ நின்று உன் வாழ்க்கையை நடத்த கடவுள் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. எசபேல் அதை மட்டும் செய்யலங்கவா? இல்லை, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் 30 வருஷமா இந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணம் அந்த ஆண்களை பார்க்கலாம். அது அப்புறம் கடவுளுக்கு கீழ்ப்படியாத பெண்கள், மனைவிமார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீங்க அதே 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி, ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி, யாருடைய பெயரால்? ராஜாவாகிய ஆகாபின் பெயரால். அங்க ராஜா கடிதத்தை எழுதல. ஏன் நிறைய குடும்பங்களை நீங்க போனீங்கன்னா இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பிரதரா அவர் லப்பர் ஸ்டாம்புங்க, பிரதரா அவர் வெறும் லப்பர் ஸ்டாம்பு பிரதர். அங்க ஏவாள் தாங்க எல்லாம், ஆதாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் வெறும் ட்ரங்க் பெட்டிங்க, அவர் தூக்குறவர், பெட்டி தூக்குறவர், கூஜா. ஏங்க இந்த இசபேல்
ராஜாவுடைய ஸ்தானத்துல அவள் கடிதத்தை எழுதி அப்புறம் என்ன செஞ்சாலாம்? அவன் முத்திரையை அவனுக்கு போட்டு அவனுடைய சீல், அவன் போட வேண்டிய சீலை எடுத்து இவ போட்டு அந்த நிருபங்களை தாபோத் இருக்கும் பட்டணத்திற்கு அவனோடு இப்ப புருஷன்கிட்ட இவ கலந்து பேசல என்ன எழுதுறான்னு. புருஷன்கிட்ட நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லல, புருஷன்கிட்ட சொல்லிட்டு சீல் எடுத்து போடல. இதெல்லாம் ராஜாவுக்கு உரிமையான ஒரு ராஜா செய்ய வேண்டிய வேலை. இவளுக்கு அங்கு இடமே கிடையாது. எவ்வளோ பெரிய மீறுதல்! என்ன செஞ்சா தெரியுங்களா? அந்த கடிதத்தில் என்ன எழுதுனா தெரியுமா? எங்களுக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அவன் நாபோத்தை 2 பேலியாளின் பிள்ளைகளை வைத்து, அது நீங்க படிச்சனா தெரியும். 2 பேலி அப்படின்னா என்ன? ரொம்ப மோசமான 2 விட்னஸ், சாட்சி இல்லாமல் ஒருத்தனை தண்டிக்க முடியாது. அவனை கொண்டு வந்து நிறுத்தி கொலை பண்ணுங்க, மூப்பர்களுக்கு கடிதத்தை அனுப்புறான். அவர்கள் அப்படியே செய்தார்கள். நீங்க வாசிங்களேன். தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி, பேலியாளின் மக்கள் 2 பேரை எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். பார்த்தீங்களா? கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். நீங்க அந்த 21, 15, 16 வாசிங்க. நாபோத் கல்லெறி உண்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து எசேனாகிய நாபோத் உமக்கு விலைக்கரமாக கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். அந்த நாபோத் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த நிலத்தை நீ எழுந்து போய் உனக்கு சொந்தமாக்கிக் கொள், அவனை நான் சாகடித்து விட்டேன். எவ்வளவு துணிகரம்! எவ்வளவு துணிகரம்! ஒரு பெண்ணானவள் கொலை செய்ய துணிகிறாள். அப்ப இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இவ யாருக்கு கீழ்ப்படியாதவள்? கணவனுக்கு இல்ல, முதல்ல கடவுளுக்கு கீழ்ப்படியாதவள், கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவள். இது ரொம்ப என்ன சொல்றது, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது. துர்மார்க்கன் உயர்த்தப்படும் பொழுது சண்டாளர்கள் நாட்டில் எங்கும் சுற்றி திரிவார்களாம். இங்க ராஜா ஒரு துர்மார்க்கன், அதை விட பெரிய சண்டாளி யாரு? எசபேல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த எசபேல் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கலாம், அவள் நினைத்ததை சாதித்திருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். சாத்தான் நிறைய நேரங்களில் சாதனையை கொண்டு வருவான் குடும்பத்தில். சில குடும்பத்தை நான் கேட்டிருக்கேன், இல்லைங்க பிரதர், எங்கள் வீட்டுக்காரம்மா மாதிரி கூட எனக்கு திறமை வராது பிரதர், அவங்க தான் பிரதர் எல்லாத்துலேயும் இன்னைக்கு என் குடும்பம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னா எல்லாம் எங்கள் வீட்டுக்காரம்மா தான் அப்படி சொல்கிற கணவனை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் மறந்துடாதீங்கன்னா, வெற்றி வரும், ஆனால் பின்னாலேயே சாபம் வரும். விடாதீங்க, மறந்துடாதீங்க, பின்னாலேயே சாபம் வரும். இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் வெற்றியின் செய்தி வருது. கொன்று விட்டேன் எசபேல் சொல்லுகிறார். 17வது வசனத்தில் கடவுள் வேடிக்கை பார்க்கவில்லை. மறந்துடாதீங்க, கடவுள் பரிசுத்த, அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். உடனே தாமதமின்றி வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை நீ சந்திக்கும்படி இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்தும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்ல மறந்துடாதீங்கம்மா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான்.
ஒரு காலம் கடவுள் அவர் அநீதியை அனுமதிப்பதும் இல்லை. அப்படி அனுமதித்தால் அதற்கான தண்டனையை அவர் கொடுக்காமல் இருப்பதில்லை. இவன் இன்னும் நிலத்துக்கிட்ட கூட போயிருக்க மாட்டான். அவன் நிலத்தை அபகரிக்க போகிறான். யாருடைய பேச்சு கேட்டுங்க? எனக்கு ஒரு வார்த்தை கேட்கலங்க. இவன் ஒரு தேசத்தின் ராஜா, ஒரு குடிமகனை கல்லெறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் செய்த குற்றம் என்ன? அவன் ஏன் கொலை செய்யப்பட்டான்? ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வெற்றியை நோக்கி ஓடுகிறான். அது எதின் மூலமாக வந்த வெற்றி? அநியாயத்தினால வந்த வெற்றி, குறுக்கு வழியில வந்த வெற்றி. குறுக்கு வழியில கிறிஸ்தவன் சம்பாதிக்கிற எந்த வெற்றியும் தன் வாழ்க்கையில நிலைத்திருப்பதில்லை. வெற்றி எந்த அளவுக்கு வேகமாய் அறிவிக்கப்பட்டதோ அதே வேகத்தில் அவனுடைய கடவுளுடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. கடவுள் சொல்கிறார், எந்த இடத்துல உன் மனைவி அந்த நாபோத்தை அடித்து கொன்று நாய்கள் ரத்தத்தை நக்கினதோ அதே இடத்துல உன் ரத்தத்தையும் உன் மனைவியினுடைய ரத்தத்தையும் நாய் நக்கும். ஏன்? நீங்கள் மீறின அந்த நியாயப்பிரமாணத்தின் தேவன் பரிசுத்தமும் நீதி உள்ள கர்த்தர். நீதி உள்ள கர்த்தர். நாபோத்துக்காக நீதியை செய்கிற கர்த்தர். ஆமா, மறந்துடாதீங்க. எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அநியாயமாய் பாதிக்கப்படுகிறோமோ, குற்றம் இல்லாமல் பாதிக்கப்படுகிறோமோ, ஒருவேளை நீங்களும் நானும் மன்னிச்சிடலாம், நீங்களும் நானும் மறந்துடலாம். ஆனால் நீதி உள்ள கடவுள் ஒரு காலம் மறக்க மாட்டார். ஆமாங்க, ஒருவேளை எனக்கு எதிராக வருகிற அநியாயத்தை, அக்கிரமத்தை ஒருவேளை நான் கூட மன்னிச்சிடலாம். கடவுள் ஒரு காலம் எனக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதிக்கு நீதியை கொடுக்காமல், தண்டனையை கொடுக்காமல் ஒரு காலம் அவர் போக மாட்டார். மறந்துடாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே ஆண்டவர் எலியாவை அனுப்பி அவனை எச்சரித்து அவனுக்கு வரப்போகிற தண்டனையை அவனுக்கு முன்கூட்டியே அறிவித்தான். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் சாபம் வருவதற்கு என்னங்க காரணம்? எசபேல் எங்க கணவன் வந்துட்டார், அவனுக்கு தெரியுது, அதை மீறி அவனிடத்துல எடுக்க முடியாதுன்னு தெரியுது, வந்துட்டான். நீ என்ன பண்ண? நீங்க 25வது வசனத்தை வாசிங்களேன். தன்னுடைய மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. சரிங்களா? தூண்டினாள். நிறைய நேரங்களில் நிறைய குடும்பங்களில் ஒரு ஆண் தப்பு செய்வதற்கு தன்னுடைய மனைவியே காரணமாக, கணவன் தவறு செய்வதற்கு மனைவியே காரணமாக மாறிவிடுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரன் ஜெயிலுக்கு போனாருங்க, ஒரு கிறிஸ்தவர். அப்புறம் போயிட்டு வக்கீலை வச்சு எடுத்துட்டாங்க. அவர் எடுத்துட்டாங்க. இப்போ நான் அவரை சந்தித்தேன். நாங்கள் பிரதர், நீங்கள் இப்படிப்பட்ட தப்பு செய்வோம் நான் எதிர்பார்க்கல பிரதர். என் எதிரிலேயே அவன் மனைவியை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. பிரதர், ஏன் பிரதர் அவங்கள அடிக்க போனா? எல்லாம் இவளால் தாங்க. ஏன்? என்ன பிரதர், என்ன சொல்றீங்க நீங்க? பிரதர், அவன் பிரச்சனை பண்ணிட்டான் பிரதர். நான் சொல்லிட்டேன், சரி கேட்டுடலாமா, பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு கேட்டு விட்டுடலாமான்னு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ என்ன ஆம்பளையா? நீ அவன் இப்படியெல்லாம் பேசியிருக்க, நீ அதை கேட்டுட்டு நீ கம்முனுக்கிறனா எனக்கு புரியல. அப்படி நான் ராத்திரியெல்லாம் தூங்க விடலையா? அந்த டென்ஷன்லேயே காலையில் போய் சும்மா ஒரு ஊற்றுக்கட்டை எடுத்து அடிச்சா, அது படாதத்தில் பட்டு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா அவர்
அவர் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டார். மறுபடியும் அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து சுகம் பெற்று வந்துட்டார். இவருக்கு கேஸ் ஆனாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? தூண்டி விடுதல் அது பெண்களுக்கே கைக்கு வந்த கடன். இதுக்கு என்ன அடையாளம்? கடவுளுக்கு கீழ்ப்படியாமை. கடவுளுடைய சத்தியத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லை அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும். நல்ல ஆதி பெண்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்? நான் சொல்லிட்டு நான் சகோதரிடத்தில் போக விரும்புகிறேன். நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாங்களா? இப்படியே பூர்வத்தில் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த இங்கதான் வேறுபடுறாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படுகிற, கடவுளை நம்புகிற, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற சகோதரிகள், ஸ்திரீகள் வாசிங்க. பரிசுத்த ஸ்திரீகளும் அவங்கள பத்தி பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். ஏங்க, தன்னுடைய சொந்த கணவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட ஒரு அழகான ஒரு சுபாவம், ஒரு பெண்களுக்கு அழகு வேறு எதுவுமே இருக்க முடியாது. சில பேர் நான் கேட்டுருக்கேன், என் மனைவி ரொம்ப தங்கங்கன்னு வாங்க, என் மனைவி தங்க கட்டி, நிறைய புருஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். தங்கம் ஒருவேளை அதில் குறை இருக்கலாம், ஆனால் தரத்தில் அது குறைவதில்லை. ஆமா, ஆதி பரிசுத்த ஸ்திரீகள், கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். பேதர் அதை தான் பேசுறாரு. நீ பொன்னாலும் புடவையும் கட்டிக்கின்னு நல்லா மேக்கப் பண்ணிக்கின்னு அலங்காரமாக இருக்கிறத காட்டிலும் கீழ்ப்படிதல் உள்ள நல்ல அடக்கமான ஒரு மனைவியா இருந்து கணவனுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள், அழகுள்ள பெண்ணாக காட்சியளி சொல்லிட்டு கீழே ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். அந்தப்படியே சாரா இல்ல ஏன் சாராவை கொண்டு வரணும்? எத்தனையோ கதாபாத்திரம் இருக்கிறாங்க. கணவனுக்கு கீழ்ப்படிந்த ஏன் ரெபெக்கால் கீழ்ப்படி இல்லையா? ஒட்டகத்தை பார்த்த உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கினாலே ரெபெக்கால் கீழ்ப்படி இல்லையா? ஏன் சாராளை சொன்னால்? விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அவள் விசுவாச தாய். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் யார் தெரியுமா? விசுவாச குடும்பத்தின் தாய். அவர் ஆவிக்குரிய விசுவாச தகப்பன் ஆபிரகாம், சாராள் ஆவிக்குரிய விசுவாச தாய். நமக்கு அவங்க தான் மாடல். அந்த தாய் என்ன செஞ்ச, எப்படி நம்ம கூப்பிட்டாங்க கணவனை? சாராள், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படியிருந்திருந்தார். ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தால். நான் அன்போடு கூட கிறிஸ்தவர்கள், நான் மற்றவங்களை பற்றி பேச விரும்பவில்லை. நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாயான உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் எவ்வளோனா படிச்சிருக்கலாம், நாகரிகமாக இருக்கலாம், நிறைய பெண்கள் இப்போ சம்பாதிக்கிறாங்க. கணவனை கனத்துக்குரியவனாக நீ பார்க்க வேண்டும், அடைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பெண்கள் இப்போ நிறைய நான் பார்க்குறேன், அவங்க கூப்பிட்ற முறையே வித்தியாசமாக இருக்குது. ஹாய் ஜி, ஏங்க ஜி என்ன சார்ன்றோம் இங்கிலீஷில், தமிழில் சார். வேலை மேலே கொடுத்தாங்க ஜின்னு சொல்லியிருக்கிறோம். ஜின்னு சொல்கிறவங்களாம் உங்களுக்கு புரிச்சுனா? கணவன் கனத்துக்குரியவன், அவனை கனத்துக்குரியவனாக அழைக்க வேண்டும். சில பேர் வா போ, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் பட்ட பேரை வச்சிருப்பாங்க. சில கணவனுக்கு அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. எங்க இருக்குது பாரு, நான் மிருகமா? கடவுள் கொடுத்த கனத்துக்கு
கணத்துக்குரிய கணவன். சில நேரங்களா நான் குடும்பத்தில் நிறைய குடும்பங்கள் தான் பார்க்குறேனே, பிள்ளைங்கிட்ட சொல்லட்டேன் எங்கள் அப்பனை கூப்பிடுறா, மரியாதையே இருக்காது. எப்படிங்க அந்த குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமா உருவாக்கப்படும், பக்தி உள்ள குடும்பமா எப்படி உருவாகும்? தயவுசெய்து நீ அது உலகத்தில் இல்லை அமெரிக்காவில் எங்கன்னா கலாச்சாரம் இல்லை இங்கிலாந்தில் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கிட்டுங்க. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே நீ வந்துட்ட பிறகு, நீ கடவுளுடைய சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்த பிறகு, நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ கணத்துக்குரியவனாக உன் கணவனை அழைக்க வேண்டும். மிகுந்த கணத்தோடு. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில்ங்க கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. செத்துட்டு பிறகு கூட கணவனுடைய பேரை சொல்லாத தமிழ் கலாச்சார பெண்கள் இருக்கிறார்கள். பேரை சொல்றது கூட அது என்னுடைய கணவனுடைய மரியாதையை கெடுத்துருமோ, அவ்வளவு கணத்துக்குரிய கலாச்சார பின்னணியிலிருந்து நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நான் அந்த கலாச்சாரத்தை கூட பற்றி பேசலை. நான் சாராள தமிழ் கலாச்சார பின்னணியை வந்தாகும். கிறிஸ்தவத்துக்கென்று ஒரு கலாச்சாரமும் இல்லை, மறந்துடாதீங்க. ஆனால் கடவுள் கணவனை கனத்துக்குரியவனாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவனே என்றால் என்னை ஆளுகிறவனே, என் மேல் அதிகாரம் செலுத்த உரிமை உள்ளவனே, ஆண்டவன்மார்களே, ஆண்டவனே. எவ்வளவு கனத்துக்குரிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எனக்கு தெரியல, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். நாம் கணவனை பற்றி படிக்க வேண்டும். பெண்களை பற்றி இப்படி படிச்சுட்டோம், என்னங்கய்யா எல்லாம் எங்கள் மேலேயே தப்புங்கிற மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்லைம்மா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ கணவன் மனைவி என்கிற உறவில் யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை. கடவுள் சமமான கணத்தை 2 பேருக்கும் கொடுத்திருக்கிறார். கணவனும் வாசிங்களேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 21வது வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? மனைவி மட்டும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவி கீழ்ப்படிய வேண்டும். அவன் கணவன் தலை, உண்மைதான். அதே நேரத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அன்பின் கட்டளை, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, ஏன் கணவனும் கீழ்ப்படியணும்னு சொல்றார்? கணவனும் கீழ்ப்படியணுன்றது அடிமைத்தனம் அல்ல, அது டம்மி போஸ்ட் அல்ல, அது கணத்துக்குரியது. அதுதான் படிக்கணும். ஏன் கீழ்ப்படியணும்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீகளுக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தகப்பன் பிதாவானவர் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என் மனைவிக்கு தலையாயிருந்தால் எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கு கடவுள் தலையாயிருக்கிறார். நீ நினைச்சபடியெல்லாம் உன் மனைவியை வழி நடத்த முடியாது. அவ கீழ்ப்படினோம், அது கடவுள் கட்டளையா கொடுத்துட்டாரு. ஆண்களுக்கு அவ கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு நீ அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு கடவுள் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவளை அடிமைத்தனம் பண்ணுவதற்கு கடவுள் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. கீழ்ப்படிய வேண்டும். அது எதிர்ப்பு அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், அதிகாரம் அல்ல. ஏன்? தலையாகிய புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்து தலையா. அதனால தாங்க ரொம்ப ஞானத்தோடு ஆண்கள்
பெண்கள் தவறு செய்வதற்கு ஆண்கள் காரணமாயிருக்கிறார்கள். கணவன் தவறு செய்வதற்கு எப்படி மனைவியும் காரணமாயிருக்கிறாளோ, அதே மாதிரி ஒரு பெண் ஒரு கணவனை மதிக்கவில்லை என்றால், கனம் பண்ணவில்லை என்றால், கடவுளுக்கு பயப்படவில்லை என்றால், அதுக்கு கணவன் தான் பொறுப்பாளி. கணவன் பதில் சொல்ல வேண்டும். கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். உன் மனைவி கொடுத்து கடவுள் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார், நிச்சயமா கேட்பார். ஆனால் தான் நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாங்களா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் வெளியேற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவமே செய்யாத பரிசுத்த கடவுள் இந்த பாவிகள் நிறைந்த இந்த சமுதாயத்திலிருந்து உங்களையே நீ பிரித்தெடுத்து சபையாக நியமித்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பாரானால், எங்க சபை புரியுதுங்களா? ஆண்டவர் எதை பேசுற தெரியுமா? சபைக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை வைத்து கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். சபைக்கும் கடவுளுக்கு என்ன உறவு? நம்ம சபையில் வராங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரியான ஆளுங்களா? பல பின்னணியிலிருந்து வளர்ந்தவர்கள், பல சுபாவம் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பல சுபாவம் உள்ள மனிதர்களை ஒரு சரீரமாக அவர் இணைத்து அந்த சரீரத்துக்கு அவர் தலையாக மாறி அந்த தன்னுடைய சரீரத்துக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார். சில கனமினத்துக்குரிய அவயங்களுக்கு அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா அவயங்களும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லா அவயங்களும் ஒரே வேலையை செய்யலையே. அப்படிதான் சபை. அப்போ இந்த சபை எப்படி கடவுளுடைய சரீரமாக அவருடைய தலையில பரிசுத்தமாக இணைக்கப்படுகிறது? ஒரே சரீரத்தில் அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுவதிலும் அவருடைய ஒரே சரீரத்தை புசிப்பதிலும் நீங்கள் குற்றமற்றவர்களாக அதில் கை வைக்கும் போது நீங்கள் பரிசுத்தமான சரீரமாக மாற்றப்படுகிறீர்கள். திருவிருந்தினால் அல்ல, அவருடைய மரணத்தினால, இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் ஒரு சபை பரிசுத்தமாக்கப்படுவது போல. அந்த சபை பரிசுத்தத்துக்கு பின்னால வலி இருக்குதுங்க, வேதனை இருக்குங்க, மரணம் இருக்குங்க, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் இருக்குது. சும்மா சபை பரிசுத்தமாகி விடவில்லை. புரியுதுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒப்பிடுகிறார். மனைவியானவள் கணவனால் பரிசுத்த வாழ்வுக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும். மனைவி இடறி போவதற்கு கணவன் காரணமாக மாறிவிடக்கூடாது. நீங்க நிறைய பெண்கள் கோபப்படுவதற்கும் கடினமான சூழ்நிலையை கடந்து போவதற்கும் கணவனே காரணம். ஏன் காரணம் என்றதை பின்னால பார்க்க போறோம். அடுத்த வார்த்தை நம்ம ஆண்களை பற்றி பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, மனைவி கணவனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அதை காட்டிலும் அதே வண்ணமாக கணவனானவன் தன்னுடைய மனைவிக்கு தலையாயிருக்கிறபடினால் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவரே போஷித்து வழிநடத்தக்கூடிய கணவனாக கடமை பெற்று இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரங்களில் கணவன் செய்கிற துரோகங்கள் ஒரே சரீரமாகிய மனைவியினுடைய உள்ளத்தை எவ்வளவாய் பாதிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அது எவ்வளவாய் பாதிக்கும். அந்த காயங்கள் எவ்வளவு கொடிதான காயங்கள். இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிற கணவன் மனைவியாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற கணவன் மனைவிமார்களாக, ஒருவருக்கொருவர் நேசிக்கிற கணவன் மனைவிமார்களாக, நாங்கள் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக எங்களை நீர் வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற விளைவுகள், நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாக எங்களுடைய குடும்பம் உறவுகள் இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உறவுகளை உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய உறவுகளை உம்முடைய இரத்தத்தினாலே நீ சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களிடத்துல குற்றம் குறைகள் இருக்குமானால் எங்களுடைய உறவுகளில் அப்பா நீ உம்முடைய வல்லமையை அனுப்பி, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த உறவுகளை தூய்மைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும், ஒருவரை நேசிக்கவும், எங்களுடைய இருதயத்தை நீர் மறுரூபமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களே நீர் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பமாய் ஆசீர்வதியும். எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை சாத்தான் தொடாதபடிக்கு நீர் வேலடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்ப உறவுகளை சாத்தான் தொடாதபடிக்கு நீர் வேலடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இதோ எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் நாங்கள் கடந்து போகிற கடுமையான சூழ்நிலையில் உடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு சித்தமானால் நம்முடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற வாரங்களில் நாங்கள் சபையாராய் கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சு. இப்பொழுது தேவரே, உடைய தெய்வீக சமூகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியா நேசர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூடவும் விசேஷமாய் நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுது சதா காலம் அன்றைய வருகை மட்டும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.